டெல்லியின் ஜந்தர் மந்தரில் சமீபத்தில் நடந்த போராட்டத்தின் போது தன்னை அவதூறாக பேசியதாக கூறப்படும் மாணவர்களை மன்னித்து விட்டதாகவும் அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு பதிலாக சமூகம் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி இன்ஸ்டாகிராமில் வெளியிட்ட வீடியோவில் தெரிவித்திருக்கிறார். இளைஞர்களுக்கு தங்கள் தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சார்மர் ராஜினாமாவை தொடர்ந்து இங்கிலாந்தின் புதிய பிரதமராக பொறுப்பேற்ற ஆண்டி பென்ஹாம் பிரதமர் நரேந்திர மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இரு நாட்டு தலைவர்களும் உலகளாவிய போர் பதற்றங்கள், பொருளாதார நிலை, செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் உள்ளிட்டவை பற்றி கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதாக இங்கிலாந்து பிரதமர் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. ஜென்சி தலைமுறையினரை கவரும் வகையில் கட்சியிலும் ஆட்சியிலும் இளைஞர்களுக்கு அதிகாரம் வழங்க பாஜக முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. மழைக்கால கூட்டத்தொடருக்கு பிறகாக நடக்கவிருப்பதாக கூறப்படும் அமைச்சரவை மாற்றத்தில் இளம் தலைமுறையினருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என தெரிகிறது. PM கிசான் திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. இதற்காக 3,15,000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் திட்டத்திற்கு தகுதி வாய்ந்த விவசாய குடும்பங்களுக்கு மாதம் 6,000 ரூபாய் நிதி உதவி தொடர்ந்து வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக கப்பல்கள் மற்றும் மாலுமிகள் மீதான தாக்குதல்களை எந்த சூழலிலும் தவிர்க்குமாறு இந்தியா ஈரானுக்கு வலியுறுத்தி இருக்கிறது. இத்தகைய தாக்குதல்களை இந்தியா கண்டிப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சியிடம் தெரிவித்தார். மேலும் ஈரானில் நிலவும் அசாதாரண சூழல் குறித்து இந்தியாவின் கவலையையும் பகிர்ந்து கொண்டார். எதிர்க்கட்சியினர் அவையை விட்டு வெளியேறி பின் மசோதா மீது விவாதிக்க நேரம் கொடுக்கவில்லை என்று சொல்லக்கூடாது என நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொடர்ந்து தேர்தலில் தோல்வியடையும் அரசியல் கட்சிகள் இளைஞர்கள் தொடர்பான விவகாரங்களை கேடயமாக பயன்படுத்துவதாக சாடினார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ராகுல் காந்தி ஒருநாள் பயணமாக இன்று தமிழ்நாடு வருகிறார். மாமல்லபுரத்தில் நடக்கும் காங்கிரஸ் கமிட்டியின் மாவட்ட தலைவர்களுக்கான பயிற்சி முகாமில் ராகுல் காந்தி உரையாற்றுகிறார். நீட் தேர்வால் பலியான கோவை மற்றும் சேலம் பகுதிகளைச் சேர்ந்த 4 மாணவ மாணவிகளின் பெற்றோர்களை சந்தித்து ராகுல் காந்தி ஆறுதல் கூறுகிறார். தமிழக காவல்துறையில் சிறப்பாக செயலாற்றிய 600 காவலர்களுக்கு முதலமைச்சர் விஜய் பதக்கங்களை வழங்கினார். சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய குடியரசுத் தலைவரின் காவல் பதக்கங்கள், மத்திய உள்துறை அமைச்சரின் காவல் பதக்கங்கள், தமிழ்நாடு முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் விஜய்க்கு காவல்துறை சார்பில் அளிக்கப்பட்ட அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பட்டு வேட்டி சட்டையில் பங்கேற்ற முதலமைச்சர் விஜய் கம்பீரமாக அணிவகுத்து நின்ற காவல் படையை திறந்த வாகனத்தில் சென்று பார்வையிட்டார். காவல்துறையின் பல்வேறு அணிகள் மிடுக்கான நடைபோட்டது பார்வையாளர்களை கவர்ந்தது. 42 காவல் நிலையங்களுக்கான புதிய வாகனங்களை வழங்கிய முதலமைச்சர் விஜய் தார் ஜீப்புகள் மற்றும் இருசக்கர வாகனங்களையும் வழங்கி கொடியசைத்து பணிகளை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து காவல்துறையின் மோப்பநாய்கள் சாகசங்களை நிகழ்த்தியதோடு மோப்பநாய் ராக்கி முதலமைச்சருக்கு பூங்கொத்து வழங்கியது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு காவல்துறையின் கமாண்டோ படையினர் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் பயங்கரவாத எதிர்ப்பு சாகசத்தை நிகழ்த்தி காட்டினர். பயங்கரவாதிகளைப் போல நடித்தவர்களை மோப்பனாய் ராக்கி உதவியுடன் மடக்கி பிடித்து சாகசம் மேற்கொண்ட நிலையில் இதனை கண்டு பார்வையாளர்கள் மெய்சிலித்தனர். தமிழக முதலமைச்சர் விஜய் பெங்களூருவுக்கு வர வேண்டாம் என கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கர்நாடகாவில் போராட்ட களமாக சூழல் மாறியுள்ள நிலையில் விருந்தினராக வருவது சரியாக இருக்காது என்றும் தெரிவித்துள்ள சிவகுமார், விருந்தினர்கள் வரும்போது போராட்டங்கள் நடந்தால் நன்றாக இருக்காது எனவும் குறிப்பிட்டுள்ளார். காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கும் காவிரி ஆணைய உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ள கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் நீர் திறக்க முடியாது என்பதை வலியுறுத்த உள்ளதாகவும் அறிவித்துள்ளார். இதற்கிடையே தமிழகத்திற்கு காவிரி நீர் திறப்பதை தவிர்க்க ஆலோசனை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு நீர் திறக்கக்கூடாது என கர்நாடக அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்ட நிலையில் வரும் 13ஆம் தேதி மாநிலம் தழுவிய கடையடைப்பு போராட்டம் நடத்த உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகத்திற்கு நீர் திறக்கக்கூடாது என வலியுறுத்தி கிருஷ்ணராஜ சாகர் அணைக்கு அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை போலீசார் கைது செய்தனர்.
மேகதாது விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எடுக்கும் அனைத்து முடிவுகளுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி ஆதரவளிக்கும் என்று மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். தமிழக முதல்வரும் கர்நாடக முதல்வரும் சந்தித்து பேசுவதில் தவறில்லை என்ற அவர் காவிரி நதிநீர் விவகாரத்தில் பாஜக இரட்டை நிலைப்பாடு எடுப்பதாக குற்றம் சாட்டினார். டெல்டாவில் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டதோடு குடிநீர் பிரச்சனை ஏற்படும் அளவுக்கு காவிரி விவகாரம் சென்றுவிட்டதால் தாவேக அரசு இனியும் மௌனம் காக்காமல் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தியிருக்கிறார். எல்லாவற்றிற்கும் திசை திருப்பும் அரசியலை செய்து வரும் தாவேக அரசு விளம்பர மயக்கத்தில் தமிழ்நாட்டை வைத்திருக்கலாம் என நினைக்கிறதா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேகதாது விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதில் தமிழக அரசுக்கு என்ன ஈகோ என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பினார். அண்டை மாநில முதலமைச்சர்கள் உடனான சந்திப்புகளை தமிழக அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்ற அவர் மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதால் பயனில்லை என்று கூறினார். திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மூத்த குடிமக்களின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் பெயர் விரைவில் மாற்றம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீலகிரி மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தாயுமானவர் திட்டத்தின் பெயர் தவிர்க்கப்பட்டுள்ளது. தாவேக புதிதாக எதுவும் செய்ய முடியாததால் திமுக திட்டங்களையே பெயர் மாற்றி வருவதாக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நான் முதல்வன், முதலமைச்சர் காலை உணவு திட்டம் ஆகியவற்றை தாவேக பெயர் மாற்றுவதாகவும் ஸ்டாலின் பெயர் வரும் என்பதால் நான் முதல்வன் என்ற சொல்லை எடுக்க சொல்வதாகவும் அவர் சாடினார். விழுப்புரம் மாவட்டம் கோழியனூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள முத்தாம்பாளையம் ஏரி தூர்வாரும் பணிகளை ஆய்வு செய்த அமைச்சர் என் ஆனந்திடம் 100 நாள் வேலை போதுமான அளவில் வழங்கப்படுவதில்லை என பெண்கள் முறையிட்டனர். அதற்கு உடனிருந்த எம்எல்ஏ சிவகுமாரிடம் கேளுங்கள் என அமைச்சர் ஆனந்த் கூற, அதற்கு பொறுப்பான அமைச்சரே அவர்தான் என்று எம்எல்ஏ திருப்பி கூறியதால் மக்கள் குழப்பமடைந்தனர். அரசு பள்ளிகளில் சிக்கன் பிரியாணி வழங்குவது குறித்து பரிசீலனையில் உள்ளதாக அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்திருக்கிறார். ஈரோட்டில் சிக்கையா கல்லூரி மைதானத்தில் புத்தக திருவிழாவை தொடங்கி வைத்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், குழந்தைகளுக்கு புரதச்சத்து தேவை என்பதால் வாரத்திற்கு ஒருமுறை சிக்கன் பிரியாணி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இதை அரசியலாக்க வேண்டாம் எனவும் தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் கனிம வளங்கள் கொள்ளையை தடுக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடியில் தாவேக சார்பாக நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்று பேசிய அவர், மாவட்டத்தில் சட்டவிரோதமாக 70க்கும் மேற்பட்ட குவாரிகள் இயங்கி வருவதாக தெரிவித்தார். விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. முதலமைச்சருக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதாக கைதாகி பாளையங்கோட்டை சிறையில் உள்ள மார்க்கண்டேயனின் ஜாமீன் மனுவை தூத்துக்குடி முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனையுடன் முன்ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்றம் நிபந்தனைகளை மீறினால் முன்ஜாமீன் ரத்து செய்யப்படும் என்று எச்சரித்திருக்கிறது. ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் வழக்கு பதியப்பட்டதாக செந்தில் பாலாஜி தரப்பில் கூற, இது அரசியல் பழிவாங்கல் அல்ல என்று தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க விதிக்கப்பட்ட தடையை ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றவர்களின் தேர்தல் வெற்றியை எதிர்த்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் இடைத்தேர்தல் அறிவிப்புக்கு தடை கோரி வெங்கடாச்சலபதி என்பவர் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். குஜராத்தின் சூரத்தில் இருந்து 250 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அகமதாபாத்திற்கு வந்தே பாரத் விரைவு ரயில் மூலம் மனித இதயம் முதல் முறையாக எடுத்து செல்லப்பட்டு நோயாளிக்கு வெற்றிகரமாக பொருத்தப்பட்டது. முன்னதாக இதயத்தை விமானம் மூலம் எடுத்து செல்ல முடிவு செய்யப்பட்டது. ஆனால் குஜராத்தில் கனமழை காரணமாக மோசமான வானிலை நிலவியதால் சூரத்தில் இருந்து அகமதாபாத்திற்கு சென்ற வந்தே பாரத் விரைவு ரயிலில் இதயம் எடுத்து செல்லப்பட்டது. உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் உள்ள கங்கை நதிக்கரையில் குளித்துக் கொண்டிருந்தவர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் பத்திரமாக மீட்கப்பட்டார். பக்தர் ஒருவர் தத்தளித்துக் கொண்டிருப்பதை கண்டதும் மீட்புப் படை வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு அவருடைய உயிரை காப்பாற்றிய வீடியோ இணையத்தில் வைரலாக இருக்கிறது. குஜராத் மாநிலம் வதோதரா பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளத்தால் சாலைகள் மூழ்கின. கடலை போல அலையலையாய் எழுந்த தண்ணீரில் சிறுவர்கள் துள்ளி குதித்து உற்சாகமடைந்தனர். அதே சமயம் இருசக்கர வாகன ஓட்டிகள் கடும் இன்னலுக்கு தள்ளப்பட்டனர்.
குஜராத்தில் மழை வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட முதலை ஒன்று வீட்டிற்குள் நுழைந்து குளியலறையில் பதுங்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் முதலையை பத்திரமாக மீட்டு அருகில் உள்ள குளத்தில் விட்டனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குல்காம் மாவட்டம் கெலாம் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் சத்தீஸ்கரை சேர்ந்த தொழிலாளி உயிரிழந்தார். மற்றொரு தொழிலாளி படுகாயமடைந்த நிலையில் குல்காம் பகுதி முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. திருச்சி, புதுக்கோட்டை உட்பட தமிழ்நாட்டின் சுகாதார உள்கட்டமைப்பை மேம்படுத்த PM ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உள்கட்டமைப்பு திட்டத்தின் கீழ் 1656.32 கோடிக்கு நிர்வாக ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய அரசு மக்களவையில் தெரிவித்திருக்கிறது. மாநிலம் முழுவதும் சுகாதார மையங்கள், பொது சுகாதார ஆய்வகங்கள், தீவிர சிகிச்சை பிரிவுகள் கட்டப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈஷா அறக்கட்டளை மற்றும் சத்குரு ஜக்கி வாசுதேவ் தொடர்பாக அவதூறான உள்ளடக்கம் வெளியிட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் நக்கீரன் பத்திரிகையின் YouTube சேனலில் வெளியிட்ட மேலும் 44 வீடியோக்களை உடனடியாக நீக்க டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. முந்தைய உத்தரவை முழுமையாக அமல்படுத்த இந்த நடவடிக்கை அவசியம் என நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. முதலமைச்சர் விஜய் பெருந்தன்மை கொண்ட தலைவர் என்றும் அண்ணா மற்றும் MGR வரிசையில் அவரை பார்ப்பதாக அமைச்சர் KA செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் தூய்மையான ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற உறுதியுடன் முதலமைச்சர் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மேகதாது விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் அடுத்த கட்ட செயல்பாடுகள் குறித்து முதல்வரும் அரசும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள் என சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தெரிவித்திருக்கிறார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமை மற்றும் மக்களின் உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே ஜெயங்கொண்டநிலை கிராமத்தில் கல்குவாரிக்கு இதுவரை எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை என கனிம வளத்துறை அமைச்சர் TK பிரபு உறுதியளித்திருக்கிறார். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை சந்தித்து விளக்கமளித்த அவரிடம் குவாரி திட்டத்தை கைவிடவும், வழக்குகளை ரத்து செய்யவும், வேலைவாய்ப்பு வழங்கவும் கிராம மக்கள் கோரிக்கை வைத்தனர். தவிக அரசுக்கு புதிய திட்டங்கள் எதுவும் இல்லாததால் திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களின் பெயர்களை மாற்றி வருவதாக RS பாரதி குற்றம் சாட்டினார். பெயர்களை மாற்றினாலும் அவை MK ஸ்டாலினின் திட்டங்களாகவே மக்கள் மனதில் நிலைத்திருக்கும் என்ற அவர் செந்தில் பாலாஜி மீது அரசியல் காரணங்களுக்காக வழக்குகள் தொடரப்படுவதாக விமர்சனம் செய்தார். 2022 கோவை கார் குண்டு வெடிப்பு வழக்கு தொடர்பான பயங்கரவாத நிதி திரட்டல் விசாரணையில் சென்னை, கோவை உள்ளிட்ட 15 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. போலி கோவிட் தடுப்பூசி சான்றிதழ் மூலம் பெறப்பட்ட பணம் குண்டுவெடிப்பு உட்பட சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. டிஜிட்டல் சாதனங்கள், சொத்து முதலீடு தொடர்பான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சுதந்திரத்திற்கு பிறகு தமிழக சட்டமன்ற தேர்தலில் வரலாறு காணாத அளவுக்கு வாக்குப்பதிவு பதிவானதாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்தார். 2026 தேர்தலில் 4.93 கோடிக்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகி சுமார் 86% வாக்குப்பதிவு எட்டப்பட்டுள்ளதாகவும் அதற்காக தமிழக வாக்காளர்களை பாராட்டுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டும் கர்நாடகா தண்ணீர் தர மறுக்கிறது என்றால் இந்த நேரத்திலாவது தமிழக முதல்வர் விஜய் வாய் திறக்க வேண்டும் என மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி கூறினார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் மேகதாது அணை பிரச்சினை குறித்து அனைத்து விவசாய சங்கங்கள் மற்றும் கட்சிகளை அழைத்து கருத்துக்களை கேட்க வேண்டும் என்றார். விருதுநகரில் பட்டியலின குழந்தைகள் கல்வி கற்க தடையாக உள்ளதாக கூறப்படும் தீண்டாமை சுவரை அகற்றக் கோரி ஈரோட்டில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் காலில் விழுந்து கோரிக்கை மனு அளித்த இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. பிரகாஷ் என்ற அந்த இளைஞர் ஏற்கனவே மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என கூறப்படும் நிலையில் மனுவை பெற்ற அமைச்சர் ஆட்சியர் மூலம் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார். டாஸ்மாக் முறைகேடுகள் தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நண்பர்கள் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். செந்தில் பாலாஜியின் நண்பர்களான கார்த்திக் மற்றும் ரமேஷ் ஆகிய இருவரையும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்துள்ளனர். குதிரை பேர வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்த இருவரும் டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையை நவீன தொழில்நுட்பம், திறமையான பணியாளர்கள் மற்றும் வலுவான புலனாய்வு அமைப்புடன் மேம்படுத்த வேண்டும் என மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. தலைமைச் செயலர் தலைமையில் உயர்நிலை குழு அமைத்து தேவையான மாற்றங்கள் குறித்து 4 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்யவும் நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது.
திண்டுக்கல்லில் தமீம் அன்சாரி பங்கேற்ற கட்சி இணைப்பு நிகழ்ச்சிக்கு வந்த தொண்டர்களின் இருசக்கர வாகன ஊர்வலத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நத்தம் சாலையில் இருந்து பேகம்பூர் வரை அதிக சத்தத்தோடு சென்றதாக கூறப்படும் ஊர்வலத்தால் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அரசு மருத்துவமனையில் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட சருமநோய் மருந்து காலாவதியானதாக பெற்றோர் போலீசில் புகார் அளித்துள்ளனர். கடந்த 8 மாதங்களில் இதுபோன்ற மருந்து எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது என்பதை விசாரித்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் அருகே படகு மூலம் இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த சுமார் 3 கோடி மதிப்புடைய 292 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த பிரிவு காவல்துறையினர் 3 கைது செய்தனர். புதுமடம் பேருந்து நிறுத்தம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் கடற்கரை நோக்கி சென்ற வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்ட போது 8 மூட்டைகளில் மொத்தம் 292 கிலோ கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் மினி பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பேருந்துகளை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு பேருந்துகள் நிறுத்தும் பகுதியிலேயே மினி பேருந்துகளை நிறுத்த அனுமதி அளிக்க வேண்டும் எனவும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மினி பேருந்துகளை நிறுத்த விடாமல் தடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் புகார் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் திடீர் சோதனை நடத்தினர். மோட்டார் வாகன பதிவு, வாகன தகுதி சான்று உள்ளிட்ட பல்வேறு அரசு சான்றிதழ்கள் வழங்க லஞ்சம் பெறப்படுவதாக வந்த புகாரின் அடிப்படையில் சோதனை நடைபெற்றது. அதில் கணக்கில் வராத சுமார் 2 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கும்பகோணம் அருகே தனியார் பள்ளி வேன் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 6 குழந்தைகள் மற்றும் ஓட்டுநர் காயமடைந்தனர். நாகரசம்பேட்டை ஊராட்சிக்குட்பட்ட மங்கம்மாள்புரத்தில் உள்ள வலங்கைமான் சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் வேன் பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் சென்ற போது லேசாக மழை பெய்ததால் சாலையோர வயலில் கவிழ்ந்தது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் முறைகேடு நடப்பதாக புகார் அளித்த விவசாயி தாக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பாலக்கொல்லையைச் சேர்ந்த கேசவவேலு நெல் மூட்டைகள் குறைவதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்த நிலையில் காயங்களுடன் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே சாலையோர காலி இடத்தில் பாதி எரிந்த நிலையில் பெண் சடலம் மீட்கப்பட்டது. சுமார் 35 வயது மதிக்கத்தக்க பெண்ணின் உடலை போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர். அந்த பெண் யார் என்பது தெரியாத நிலையில் கொலையா அல்லது தற்கொலையா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள 3 தொன்மையான உலோக சாமி சிலைகளை கடத்த முயன்றதாக 5 பேரை சிலை திருட்டு தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து பூதேவி, திருஞான சம்பந்தர், சிவகாம சுந்தரி ஆகிய சாமி சிலைகள் மீட்கப்பட்டுள்ளன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மின்தடை ஏற்பட்டதால் நோயாளிகள் கடும் அவதியடைந்தனர். செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் சிகிச்சைக்காக மருத்துவ பயனாளர்கள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்ட நிலையில் மின்தடையால் பரிசோதனைகள் மற்றும் சில மருத்துவ சேவைகள் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பகுதியில் விவசாய பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்ட மண் அள்ளும் அனுமதியை தவறாக பயன்படுத்தி கட்டுமான பணிகளுக்கு சட்டவிரோதமாக மண் விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து விளக்கம் கேட்ட செய்தியாளரிடம் தாசில்தார் கௌரி சங்கர் கடுமையாகவும் ஒருமையிலும் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஆர்கே நகரில் கடந்த 5 நாட்களாக நிலவி வந்த தொடர் மின்வெட்டு காரணமாக பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் தவேகா நிர்வாகிகள் சமாதானப்படுத்தினர். மேயர் பாசுதேவ தெருவில் தினமும் 2 முதல் 3 மணி நேரம் வரை மின்வெட்டு ஏற்படுவதாகவும் மின்வாரிய அலுவலகத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை எனவும் குற்றம் சாட்டினர். கோவில்பட்டியில் கோயிலில் வழிபாடு நடத்துவதில் 2 தரப்பினரிடையே பிரச்சனை ஏற்பட்டதால் அதிகாரிகள் கோவில்களை பூட்டி சீல் வைத்தனர். வடக்குப்பட்டி கிராமத்தில் உள்ள விநாயகர் கோவில், காளியம்மன் கோயில் மற்றும் கருப்பசாமி கோயிலில் 3 சமூகத்தினர் வழிபாடு நடத்தி வந்த நிலையில் திடீரென ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மற்ற 2 சமூகத்தைச் சேர்ந்தவர்களை வழிபாடு நடத்த விடாமல் தடுத்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞருக்கும் கம்போடியா நாட்டைச் சேர்ந்த இளம்பெண்ணுக்கும் கிறிஸ்தவ முறைப்படி தேவாலயத்தில் திருமணம் நடைபெற்றது. இடைக்கோடு பகுதியைச் சேர்ந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த அஜிந்தாஸ் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் கம்போடியா நாட்டில் உள்ள உணவகத்தில் வேலைக்கு சேர்ந்தபோது அதே உணவகத்தில் பணிபுரிந்த கம்போடியாவின் லேக்னாவுடன் காதல் மலர்ந்தது.
மேட்டூர் அணையில் இருந்து குடிநீர் தேவைக்காக இன்று காலை முதல் 1000 முதல் 1500 கன அடியாக தண்ணீர் திறக்கப்படும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் முழுவதும் குடிநீர் தேவை அதிகரித்திருப்பதால் இன்று காலை 8 மணி முதல் வினாடிக்கு 1000 கன அடி முதல் 1500 கன அடி தண்ணீர் திறக்கப்படும் என தெரிவித்தனர். குற்றாலத்தில் சாரல் திருவிழா தொடங்கிய நிலையில் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. குற்றாலத்தில் 4 நாட்களுக்கு சாரல் திருவிழா நடைபெறும் நிலையில் தென்காசி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. விசிக பெண் கவுன்சிலர் கொலை வழக்கில் தகாத உறவில் இருந்த நபரை கொலை செய்ய முயன்ற 2 பேரை திருவள்ளூரில் போலீசார் கைது செய்து 7 கத்திகளை பறிமுதல் செய்தனர். திருநின்றவூர் விசிக கவுன்சிலர் கோமதியும் ஜோசப்பும் தகாத உறவில் இருந்ததை அறிந்த அவரது கணவர் ஸ்டீபன் ராஜ் கோமதியை கொலை செய்தார். ஜாமீனில் வந்த இவர் ஜோசப்பை கொலை செய்ய கூலிப்படையை ஏவி விட்டார். சென்னை கொருக்குப்பேட்டை பகுதியில் போதை மாத்திரை மற்றும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக 5 பேரை ஆர்கே நகர் போலீசார் கைது செய்தனர். செகந்திராபாத்திலிருந்து கடத்தி வரப்பட்டதாக கூறப்படும் தடை செய்யப்பட்ட 83 மாத்திரை அட்டைகள் மற்றும் 1.5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை திருவொற்றியூரில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதால் பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். மணலி துணை மின் நிலைய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மின்தடை ஏற்பட்டதாக மின்வாரியம் தெரிவித்த நிலையில் அடிக்கடி ஏற்படும் பாதிப்புக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டை திருவள்ளுவர் நகர் பகுதியில் 40 ஆண்டுகள் பழமையான 5 லட்சம் லிட்டர் கொள்ளளவு குடிநீர் தொட்டி சேதமடைந்து இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். சுமார் 360க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயன்படுத்தும் இந்த தொட்டியை அகற்றி புதிய குடிநீர் தொட்டி அமைக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கயிறு திரிக்கும் தொழிலுக்கு மின் இணைப்பு வழங்க 7000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக மின்வாரிய பெண் பொறியாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். KR தோப்பூர் மின்வாரிய அலுவலக மின் பொறியாளரான கவிதா என்பவர் மின் இணைப்பு வழங்க அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயியிடம் லஞ்சம் வாங்கிய போது பிடிபட்டார். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை வட்டாட்சியர் அலுவலக வளாகம் சுற்றிலும் செடி கொடிகள் வளர்ந்து புதர்மண்டி காணப்படுவதால் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் நடமாட்டம் இருப்பதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். மேலும் வாகன விபத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களும் பராமரிப்பின்றி முட்புதர்கள் சூழ்ந்து வீணாகி வருவதாக கூறப்படுகிறது. பயிர்களை அழிக்கும் வனவிலங்குகள் விளைநிலங்களுக்குள் புகுந்து விளைநிலங்களை நாசமாக்குவது குறித்து வழக்கு பதிவு செய்ய கோரி விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசியில் நடந்த குறைதீர் கூட்டத்தின் போது வனவிலங்குகள் பிரச்சனைகள் குறித்து விவசாயிகள் வழங்கிய மனுக்கள் மீது வனத்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் விவசாயிகள் திடீரென கூட்டத்தை புறக்கணித்து தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காட்டில் மழைநீர் வடிகால் பணியால் அடிப்படை வசதிகள் இன்றி அவதிப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அங்குள்ள 11வது வார்டில் 8 மாதங்களாக நடைபெறும் வடிகால் அமைக்கும் பணியால் சாலைகள் சேதமடைந்துள்ளதாகவும் குடிநீர் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் உள்ளூர்வாசிகள் புகார் தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் பாதையிலேயே நிறுத்தப்பட்ட தேசிய நெடுஞ்சாலை பணிகளால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். சாலை விரிவாக்கம், மழைநீர் வடிகால் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட ஆழமான பள்ளங்கள் மூடப்படாமல் உள்ளதால் இரவு நேரங்களில் விபத்துகள் நேரிடும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அடுத்த ஆண்டு பாகிஸ்தானில் நடக்கவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் கலந்து கொள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு முறைப்படி அழைப்பு விடுக்கப்படும் என அந்நாட்டு வெளியுறவுத்துறை தெரிவித்திருக்கிறது. அடுத்த ஆண்டுக்கான ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு சுழற்சி அடிப்படையில் நம் அண்டை நாடான பாகிஸ்தானில் நடைபெறவிருக்கிறது. பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட மீத்தேன் வெடி விபத்தில் 34 தொழிலாளர்கள் உடல் கருகி உயிரிழந்தனர். குவைட் அருகே சொரான்ச் என்ற நிலக்கரி சுரங்கத்தில் தொழிலாளர்கள் வழக்கமான பணியில் ஈடுபட்டிருந்த போது அதன் உள்ளே எதிர்பாராத விதமாக மீத்தேன் கேஸ் திடீரென வெடித்து சிதறியது. மொரோக்கோவில் இருந்து அத்துமீறி ஸ்பெயினுக்குள் நுழைந்த 60,000 அகதிகளால் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். வியாழக்கிழமை முதல் மொரோக்கோவில் இருந்து சுமார் 50,000 பேர் எல்லையை கடந்துள்ளதாக ஸ்பெயினின் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் 25,000 பேர் ஏற்கனவே மொரோக்கோவிற்கு திரும்பிவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளது.
இலங்கையின் யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 16 கிலோ கஞ்சாவை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். கொழும்புவுக்கு கஞ்சா கடத்த முயன்றதாக கூறப்படும் நிலையில் பிரபல அரசியல் கட்சியின் பிராந்திய சபை உறுப்பினருக்கு தொடர்பு உள்ளதா என்பது உள்ளிட்ட கோணங்களில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் டெக்கத்லான் பிரிவில் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை தேஜஸ்வின் சங்கர் படைத்திருக்கிறார். 2 நாட்களாக நடைபெற்ற இந்த சவாலான 10 பிரிவு போட்டியில் தேஜஸ்வின் மொத்தம் 7,976 புள்ளிகளை பெற்றார். பேட்டலர் டெண்டினிட்டிஸ் எனப்படும் நாள்பட்ட முழங்கால் தசைனா அழற்சி பாதிப்பு இருந்த போதிலும் அவர் இந்த போட்டியில் பங்கேற்றிருக்கிறார். பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் T20 போட்டியில் இலங்கை மகளிர் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. முதலில் விளையாடிய பாகிஸ்தான் அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 176 ரன்களை எடுத்தது. தொடர்ந்து களமிறங்கிய இலங்கை அணி 19 ஓவர்களில் இலக்கை எட்டி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்திய வீரர் ஜஸ்பிரீத் பும்ரா உடற்தகுதியில் தேர்ச்சி பெற்றுள்ளார். இலங்கையில் சுற்றுப்பயணம் செய்து 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி விளையாட உள்ளது. இந்திய அணியில் இடம்பெற்ற பும்ரா உடற்தகுதியை நிரூபிக்க வேண்டும் என BCCI தெரிவித்திருந்த நிலையில் அவர் தேர்ச்சி பெற்றுள்ளார். தாய்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச சிலம்ப போட்டியில் முதலிடம் பிடித்த சேலம் மாணவர்களுக்கு ரயில் நிலையத்தில் தாரை தப்பட்டையுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழர்களின் பாரம்பரிய சிலம்ப கலையை சர்வதேச அளவில் உயர்த்தியதில் பெருமையாக இருப்பதாக பயிற்சியாளர் மாதையன் மகிழ்ச்சி தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே வெள்ளித்திருப்பூர் மன்னாதீஸ்வரர் கோவிலில் ஆடிப்பெரும் தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. 3 தேர்களில் சுவாமிகள் வனக்கோவிலுக்கு எடுத்து செல்லப்பட்ட நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சூரக்குண்டு கிராமத்தில் 5 ஆண்டுக்கு பிறகு நடைபெற்ற தாடை கருப்பு கோவில் கடறி விழாவில் ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்தனர். பொங்கல் வைப்பதற்கான பொருட்கள் அடங்கிய ஓலைப்பட்டியை சுமந்து ஊர்வலமாக சென்ற பெண்கள் மண்பானையில் தீர்த்தம் எடுத்து வந்து கோவில் முன்பாக பொங்கல் வைத்தும் ஆடுகள் மற்றும் கோழிகளை பலியிட்டும் நேர்த்திக் கடன் செலுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீனவர்களின் காவல் தெய்வமாக உள்ள புனித செங்கோல் மாதா ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த திருவிழாவில் ராமேஸ்வரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு மாதாவை வழிபட்டு சென்றனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஆடி மாதம் 3ஆம் வெள்ளியையொட்டி கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலையில் நடைபெற்ற குத்துவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று பராசக்தி அம்மனை வழிபட்டனர். திருவாரூர் நகரத்திற்குட்பட்ட விஜயபுரம் எல்லையம்மன் கோவில் தெருவில் அமைந்துள்ள ரேணுகா தேவி அம்மன் ஆலயத்தில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. அம்மன் வேடம் அணிந்து குத்துவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட பெண்களை ஆசீர்வதிப்பது போல் நடந்து வந்தது காண்போரை வியக்க வைத்தது.